ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து விலாகு ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பெங்காலி ரெசிபி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட மட்டன் பிரியாணி பாங் ஈட்ஸ்னு ஒரு சேனல், சூப்பராக இருக்கும் ரெசிபீஸ் எல்லாம், வெப்சைட் கூட இருக்குது. ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக தயிர் சாதமும் புதினா சட்னியும் தான். நேற்று சாதம் நிறைய மீந்துருச்சு, அதனால அதை பண்ணியிருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். சிட்டு பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வெளியே போயிட்டு வந்தாலுமே இன்னும் வருஷ கணக்காக பார்க்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து வரவேற்பு தருவானுங்க. Siddu unboxing. పై గట్నే ఎత్తి పెట్టిరండి சிட்டு. தக்காளி 4 கிலோ 100 ரூபான்னு கிடச்சது, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி கொஞ்சம் பல்காக ஏதாவது செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு அபி இருக்கான். பாருங்கள், காயெல்லாம் இன்னொரு பையில் இருக்க எடுத்து வைக்கணும். தயிர் சாதம் சொன்னேன் இல்லையா, சூப்பராக தயிர் சாதம், புதினா மல்லி நிறையா இருந்தது, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஒரு துவையல் அரைச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஸோ இதை முடிச்சுட்டு தக்காளி தொக்கு கார சட்னி எல்லாம் கொஞ்சம் பல்காக ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஸோ டிவி பிரியாணி ரெசிபி பண்ணணும் இல்லையோ பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பல்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டாக் இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு 2.5 கிலோவுக்கு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு அபிக்குமே கூட கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம். அப்புறம் கார சட்னியும். ஸோ தக்காளி வந்து கையில் கட் பண்ணாமல் இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்குது இல்லையா, அதில் போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே 4 நாளாக கட் பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட் இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பியூரியாக ஆகாது, பட் கொஞ்சம் பீசஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே இருக்கும். வெந்தயக்கீரை வேறு இருந்துச்சு, அதையும் அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தொக்குக்கு ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறோம், கொஞ்சம் தெரிக்கும், அதனால் பெரிய இதாக இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு நல்லா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு மேலே எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு அதையுமே கூட போட்டிருக்கேன். இது வந்து சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்னாலும் ஓகே. வெங்காயம் வந்து கம்மியாக தான் சேர்க்குறோம், ஒரு 3 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவுமே ஒரு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடணும். ஸ்டாக் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் வெளியிலலாம் போயிட்டு வரப்போ நைட்டுக்கோ தோசை மாவு இல்லைன்னா சப்பாத்தி எது பண்ணாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ணும் செய்வா. ஸோ அவளுக்குமே கூட சைட் டிஷ் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும், ஏன்னா ஆஃபீஸ் வேலை வேறு இருக்கும் அவளுக்கு. ஸோ தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி 2-3 பேட்சாக ஒரு 2.5 கிலோ தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட பொடி சேர்த்தது வந்து வீடியோ இதாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை. ஸோ அதை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன் தொக்கை. இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, காரத்துக்கு தேவையான ஒரு 20-25 மிளகா வத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், பட்டாணி வந்து ஹஸ்பண்ட் உரிச்சு வச்சுருக்காரு, அதுவுமே வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அந்த பக்கம் தொக்கு வந்து சிம்மில் வச்சு விட்டுருக்கேன், அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். இந்த பருப்பு இதெல்லாம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், கருக விடாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். அதில் இப்போ மிளகா வத்தலோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா வறுத்துட்டு முதல்ல தனியாக மிக்ஸி ஜாரில் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக வதக்கிக்கணும். ஸோ ஜாரில் எடுத்து வச்சிருவேன். நம்ம முதல்ல மிளகாய் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. ட்ரெயினுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னாலுமே கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பருப்புலாம் சேர்க்குறனால ஜேர்னிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அரைச்சதுக்கப்புறமே கூட எண்ணெயில் நல்லா ஒரு 10-20 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துகிட்டு போகணும். அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அரைச்சதுக்கப்புறமா திருப்ப வதக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதே இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம்
லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஸோ கிளறிட்டே இருக்க வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி 2 இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன், சட்னி கொஞ்சம் கலர் கொடுக்குமே அப்படின்னு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதையுமே கூட எடுத்துகிட்டு அதே பேனில் தக்காளி ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து தனியாக வெங்காயம் கூட சேர்க்காமல் தனியாக வதக்கிக்கணும். தொக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், சிம்லேயே வச்சு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். மசாலா பொடிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்தேன். அதில் பருப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா சாம்பார் தூளில், அதனால் கொஞ்சம் தொக்கும் திக்காக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், தக்காளியும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். அதே மாதிரி அந்த தக்காளி தொக்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1-2 டீஸ்பூன் கடலை மாவு அதை வந்து போட்டு நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். திரும்பவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். கடலை மாவு பச்சை வாசனை போயிடணும், கட்டி இல்லாமல். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கடலை மாவு சேர்த்தேன், அது வீடியோ எடுக்கலை, நான் வேறு வேலையாக இருந்தப்போ அது மறந்துடுச்சு. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுருணும். ஸோ பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு. இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்திருந்தா இல்லையா, அதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் சட்னி எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். அது கூட இப்போ தாளிப்பு கொட்டியாச்சு. நான் அதை திருப்ப ஸ்டவ்வில் வச்சு வதக்கலாம் இல்லை, நீங்கள் ஜேர்னிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா திருப்பியும் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு எண்ணெய் பெரிகிற அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா 1 வாரம்னாலும் கெட்டு போகாது. ஸோ பார்த்திங்களா, இந்த பக்கம் தொக்குமே கூட நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு தக்காளி தொக்கும் ரெடி. நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருந்தேன். இப்போ இது வந்து மேத்தி மட்டர் மலாய்னு நார்த் இந்தியன்ஸ் செய்வாங்க. அந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மேத்திக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் குக்கரில் பட்டாணியும் இதுக்கு கிரேவிக்கு தேவையான வெங்காயம் அதெல்லாம் வேக வச்சுருந்தேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், கீரையும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டீமரில் 2 பல்லாரி வெங்காயம், 6-7 முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம், இல்லை கடாயில் கூட வதக்கி எடுத்துக்கலாம். அந்த உரிச்சு வச்சுருந்த பட்டாணியெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வேக வச்ச வெங்காயம் கூட 2 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது இந்த கிரேவி. ஸோ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10 கிராம் அந்த பட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு. இது சப்பாத்தி கீ ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இப்போயே செஞ்சு வச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் காலையில் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. வெஜ் பிரியாணியும் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் முன்னாடியே ப்ரீ-ப்ரெப் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம நல்லா அது வெந்துருச்சு, ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ரிச்சாக இருக்கும் கிரேவி, காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இப்போது இந்த கிரேவி வதக்குனதுக்கப்புறமா நம்ம தனியாக முதல்ல வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெந்தயக்கீரை ப்ளஸ் வேக வச்ச பட்டாணி, கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பால் கூட திருப்பியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக மேத்தி மட்டர் மலாய் ரெடி. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செம டயர்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் vlog எடுக்கலை. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.